1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்த இந்திய தேசம் இன்றைக்கு 2024 ஆண்டில 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது, கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கு இதிலிருந்து என்ன படிப்பினை, என்ன வழிகாட்டுதல் இறைவன் புறத்திலிருந்து மார்க்க வழியிலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த சமுதாயம் தன்னுடைய வரலாற்றை மறந்து விடுகிறதோ அந்த சமுதாயத்தினுடைய எதிர்கால வாழ்வு அளிக்கப்படும் என்று காரல் மார்க்ஸ் சொல்லி இருந்தார். அந்த வார்த்தையை காயிதே மில்லத் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் ஒவ்வொரு மேடையிலும் நமக்கு எச்சரிக்கை விடுத்தார், அறிவுறுத்தினார் என்பதனை முதலாவதாக சொல்லி, இந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைவதிலே முஸ்லிம்கள் எந்த விதத்திலே பங்காற்றி இருக்கிறார்கள் என்று கேட்டால், ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டம் நடத்தியதிலே முஸ்லிம்கள் முந்தி நின்று இருக்கிறார்கள், முதலாவதாக நின்று இருக்கிறார்கள். ஏன் அப்படி செய்தார்கள் என்று சொன்னால், அடிப்படையில் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை எந்த ஆட்சியாளன் மக்களை அடிமையாக நடத்துகிறானோ அந்த ஆட்சியாளரிடமிருந்து மக்களை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்ய வைப்பதுதான் முஸ்லிம்களுடைய முதலாவது கடமையாக இருக்கிறது. இந்திய சுதந்திரத்திற்கு முஸ்லிம்கள் அந்த அளவிற்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்களா, தியாகம் செய்திருக்கிறார்களா, உழைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக சத்தியமாக ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், குஷ்வந்த் சிங் அவர்கள் தன்னுடைய இல்லஸ்ட்ரேட் வீக்ல, வரலாற்று ஆசிரியர், அவர் தன்னுடைய கட்டுரையில தெரிவிக்கிறார், விடுதலை போராட்டத்தில் முஸ்லிம்கள் மற்ற சமூகத்தை காட்டிலும் சதவிகிதத்தில் அதிகமாக தியாகம் செய்திருக்கிறார்கள். ரங்கநாதன் மிஸ்ரா கமிட்டியும் ராஜேந்திர சச்சார் கமிட்டியும் முஸ்லிம்கள் தங்களுடைய சதவிகிதத்தை விட அதிகமாக இந்தியாவிற்கு தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது என்று தங்களுடைய அறிக்கைகளை தந்திருக்கிறார்கள், வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்திய சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், 1500 என்று சொல்லப்படக்கூடிய 15ஆம் நூற்றாண்டில போர்ச்சுகீசிய வாஸ்கோடா காமாவை பற்றி வரலாற்றுல பாட புத்தகங்கள்ல எழுதி வைத்திருப்பார்கள். இந்தியாவை கண்டுபிடித்தவர் வாஸ்கோடா காமா. இதை விட ஒரு நகைப்புக்குரிய, ஒரு கேலியான ஒரு செய்தி எதுவும் இருக்காது. வாஸ்கோடா காமா வருவதற்கு முன்பாகவே இந்திய தேசம் மிக பெரிய பண்பாட்டிலே, நாகரிகத்திலே, ஆட்சி அதிகாரத்திலே, மக்கள் தொகையிலே, விஞ்ஞானத்திலே, அரசியலிலே கோலோச்சியவர்களாக, இன்னும் சொல்ல போனால் உலகத்திற்கு முன்னோடிகளாக மூத்த மொழிகளை கொண்டிருந்த தேசம் இந்திய தேசம். மிகவும் நகைப்புக்குரிய விஷயமாக வாஸ்கோடா காமா இந்தியாவை கண்டுபிடித்தார் என்ற வார்த்தையை போட்டிருப்பார்கள். மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். வாஸ்கோடா காமா ஆங்கிலேயர்களுக்கு நாடுகளை அடையாளப்படுத்தி, அங்கே என்னென்ன வளங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதனை அடையாளப்படுத்தி, அந்த நாடுகளுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று காம்பஸ், அதாவது செல்ல வேண்டிய வழிமுறையை, வரைபடத்தை உருவாக்கி அதை ஆங்கிலேயர்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய, நாடு பிடித்து கொடுக்கக்கூடிய ஏஜென்டாக வாஸ்கோடா காமா செயல்பட்டார். அதன் அடிப்படையே தான் இந்தியாவை நோக்கி அவர் வந்து இந்தியாவினுடைய கடற்கரையிலே இறங்குவதற்கு அவர் முயற்சி செய்தார். அவருடைய துரதிர்ஷ்டம், வாஸ்கோடா காமாவுடைய துரதிர்ஷ்டம், அவர் கேரளாவினுடைய கடற்கரையிலே வந்து இந்தியாவில் ஏறுவதற்கு முயற்சி செய்தார். கேரளாவினுடைய கடற்கரையிலிருந்து கோவாவினுடைய கடற்கரை வரை, இந்தியாவுடைய கடற்கரையினுடைய எல்லை வரை அவரை துரத்தி அடித்து, கடலிலிருந்து கடற்கரையில ஏற விடாமல் அவரையும் அவருடைய படைகளையும், சிறு படையை திரட்டி வருவார், அவரையும் அவருடைய படைகளையும் ஓட ஓட விரட்டி அடித்து விட்டு வெற்றி கண்டவர் தான் குஞ்சாலி மரைக்கார் என்று சொல்லக்கூடிய கேரள மண்ணினுடைய குறுநில மன்னர். 18ஆம் நூற்றாண்டில ஆங்காங்கே போராடியவர்கள் திப்பு சுல்தான் தலைமையிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி இருந்தால் இன்றைக்கு நாம் போராட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது என்று காந்தியடிகள் சொல்லும் அளவிற்கு திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை திணறடித்துக் கொண்டிருந்தார். நாங்கள் சுவாசிக்கும் சுதந்திரம் உன்னுடைய தியாகத்தால் கிடைத்தது என்று ராஜீவ் காந்தி தன்னுடைய பிரதமர் குறிப்புரையிலே எழுதி வைத்திருக்கிறார், திப்பு சுல்தானுடைய தியாகத்தை குறிப்பிட்டு.